ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் லுக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த டே வந்துட்டு எங்களோட பாட்டி ஊரில் வந்து நோன்பி வச்சுருந்தாங்க. அதாவது மாரியம்மனுக்கு வந்து திருவிழா சாட்டுவாங்க. இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு தடாகம் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜ் தான் இது. ஸோ நாங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம். இது ஒரு 2 days விளாகாக வரும். இது வந்து ஃபஸ்ட்டு டே வந்து 26 அன்றைக்கி கேப்சர் பண்ணது. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு காலையில் கரகம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு இது ஈவினிங் டைமில் மாவிளக்கு, அதுக்கப்புறம் முளைப்பாரி இதெல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஊரில் ஊர் எல்லையிலேருந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாருமே கேதர் ஆகி ஊரோட அவுட்டர்லேருந்து ஒன்றா எல்லாருமே சேர்ந்து நின்றுட்டு அதுக்கப்புறமா ஊர் தலைவர்லேருந்து அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக இப்போ எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஜமாப்பா அவங்க வந்து முன்னாடி போயிட்டு அவங்க வந்து அதை ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஊர் தலைவர்கள்லாம் முன்னாடி போவாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் பின்னாடி நாங்கள்லாம் ஒன்றா வருவோம். ஸோ இது வந்து என்னோடய கசின் தான். நாங்கள் எல்லாமே வந்து கையில் வந்து மாவிளக்கு, அதுக்கப்புறம் முளைப்பாரி இதெல்லாம் வந்து போட்டு வீட்டிலே வந்து போடுவாங்க. இது வந்து ஒரு 1 week 15 days அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு போடுவாங்க. முளைப்பாரிங்கிறது வந்துட்டு நவதானியம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து விதைச்சி போடுவாங்க. ஸோ அந்த நாள் வரைக்குமே அவங்க வந்து கொடிக்கட்டினதுலேருந்தே வந்து விரதம் இருந்து தான் பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய சிஸ்டர். இந்த க்ரீன் கலரில் சாரீ கட்டிருக்கிறது என்னோடய சிஸ்டர். இவங்கெல்லாம் வந்து ஊர் பெரிய மனுஷங்க, அவங்களோட ஃபேமிலி. அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த ஊர் பிரசிடெண்ட்டோட ஃபேமிலி, அவங்கெல்லாம் முன்னாடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காமன் பீப்புளெல்லாம் வந்து வில்லேஜ் பீப்புளெலாம் வந்து பின்னாடி எல்லாருமே வந்து ஒன்றா வருவோம். ஸோ அது அப்படியே வந்து ஊர்வலமாக போவோம். இது ஒரு 5:30 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 6 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்கே வந்து திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய சீர் எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் முடிஞ்சது. நாங்கள் மார்னிங் தான் வந்து பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. மாவிளக்குங்கிறது பச்சை மாவை அரைச்சி அதில் வந்துட்டு வெல்லம் காய்ச்சுவாங்க. சில பேர் சர்க்கரை காய்ச்சி போடுவாங்க. சர்க்கரை காய்ச்சி போட்டால் வெள்ளை கலரில் இருக்கும், வெல்லம் காய்ச்சி போட்டால் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி அதை வந்து ஒரு ஷேப்பில் பிடிச்சோன்னா நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப்பில் நிறைய டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வருவாங்க. என் கையில் இருக்கிறது வந்து பச்சை பயிறு, அது வந்து பாட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னோடய குழந்தைங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் என்னோடய கிட்ஸ் வந்து இதில் இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த வருஷம் ரொம்பவுமே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 5 years பேக் பண்ணியிருந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் பண்ணுறாங்க. லாஸ்ட் டே பண்ணும்போது அவங்களால பண்ண முடியல. நோம்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி போகிறவங்க பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்கள, அவங்க வந்து பெரிய பேஸ்கெட் மாதிரி இருக்கிற சில்வர் பாத்திரத்துலேயே அப்படியே போட்டுருவாங்க. மாவிளக்கு அப்படியே போட்டுருவாங்க. அது வந்து அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும். அது மேலே டெக்கரேஷன்லாம் பண்ணி வாழை இலை இதை வச்சு பலூன்லாம் வச்சு இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு கூட டெக்கரேட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய விதமெல்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படியெல்லாம் தெரியுதோ அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி கொண்டு வருவாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் இதில் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு வச்சுட்டு, நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சதுலேருந்து சாமிக்கு எடுத்து வச்சதுலேருந்து நமக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, பிரசாதமாக கொடுத்துட்டு, தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டு சுற்றி வந்துடுவோம். இப்போ வந்து ஊர் வழியாக போயிட்டு உள்ளே கோயில் பக்கத்தில் போயிட்டோம். குட்டி குட்டியாக சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப குட்டி வில்லேஜுங்கனால முதல்லலாம் இந்த அளவுக்கு கூட கடையெல்லாம் இருக்காது. சும்மா ஒரு பலூன் கடை அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுவே வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோலாம் இருக்கவே இருக்காது.
ரொம்ப குட்டியாக ஒரு சைக்கிளில் ஒரு தாத்தா அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. இந்த வருஷம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பக்கம் இருந்து கூட நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வந்து நல்லா பேப்பர்ஸ் ப்ளோ பண்ணுற மாதிரி லைட்டிங்ஸோட ஈவினிங் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கனால அதுக்கு ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட சவுண்ட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ வந்து கோயிலை சுற்றி வரோம். இப்படி வந்தவங்க எல்லோரும் கோயிலை சுற்றி வந்துட்டு முன்னாடி கம்பம் நட்டிருப்பாங்க. அது அந்த கம்பத்துக்கிட்ட வந்து இந்த முளைப்பாரியை வந்து கீழே வச்சு சாமியை கும்பிட்டு நாங்கள் அங்கே அதை வந்து கீழே வச்சுடுவோம். சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு அங்கே கொடுத்துட்டு பச்சை மாவை வந்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் தேங்காய் பழம் உடைச்சிட்டு வருவோம். இங்கே வந்து நல்லா க்ரௌட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் கூட்டம் கம்மியாக இருந்து இதுக்கப்புறம் க்ரௌட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து போகணும் அப்படின்னு ஹரிபரியாக வந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே தான் கம்பம் போட்டிருப்பாங்க. போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு 15 நாள் இருக்கும். இதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துருவாங்க. இதை சுற்றி வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுருவாங்க. இங்கே வந்து மிளகு கல் உப்பெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. இதை வந்து சாமியாக நினச்சி இதில் வந்து வேண்டி கூட மாலை போட்டு வளையல் சாட்டுவாங்க. கன்சீவ் ஆகணும்னு வளையல் சாட்டுவாங்க. கல்யாணம் ஆகிறவங்க மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. கன்னி பொண்ணுங்களாக இருக்கிறவங்க மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா மித்து இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சில ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறது. இது இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த இடத்துல வந்து நல்லாமே க்ரௌட் ஆகிடுச்சு. பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ பேரும் ஒரு சின்ன வழியில் தான் போகும்போது அப்படிங்கும்போது கொஞ்சம் க்ரௌட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி தள்ளி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே கேட் கிட்டேயே வந்துட்டு விளக்கு அந்த பச்சை மாவெல்லாம் எடுத்துட்டாங்க. பச்சை மாவுங்கிறது வந்து இது லோக்கல் ஸ்லாங்கில் நான் சொல்கிறேன். மாவிளக்குக்கு அந்த பச்சரிசி மாவு வைப்போம் இல்லைங்களா, அதுதான் பச்சை மாவுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இது லோக்கல் ஸ்லாங்கு. இப்போ வந்து உள்ளே போனோம்னா கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே அந்த பக்கம் சுற்றி வெளியே வந்துடுவோம். இங்கே வந்து சாமிக்கு வந்து தேங்காய் பழம் உடச்சிட்டு போயிடுவோம். ஆல்ரெடி மார்னிங் ஒரு டைம் வந்திருந்தோம். அதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. கெஸ்ட்டு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நம்மளுமே ஒரு கெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வரணும். காலையில் ஒரு 2 டைம் கோயிலுக்கு வந்தோம். மறுபடியும் திரும்பி வர்றது ரெடி ஆகிறது அப்படின்னு. அப்புறம் வர்றவங்கள ஊருக்குன்னு போனாவே எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஸோ அதுவே வந்து நமக்கு பிஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ண முடிஞ்சதாக கவர் பண்ணோம். ஸோ சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து திருக்கல்யாணம் நடத்துனாங்க. அது வந்து சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே போயாச்சு. ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கோவிலில் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. ஸோ ஆர்கெஸ்ட்ரா நாங்கள் பார்க்கலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து டயர்ட் ஆகிடுச்சு. கோயிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகலை. ஸோ வீட்டிலேருந்தே சவுண்டு கேட்டுச்சுன்னு வீட்லேயே உட்காந்துட்டோம் கொஞ்சம் லேசியாக. நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் வந்து எந்த செலிப்ரேஷனும் இல்லை. நைட்டு தான் ஸ்டார்ட் ஆகுங்கனால ஸோ எல்லோரும் கப்புள்ஸாக வந்துட்டு பக்கத்தில் எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 3 கப்பல் போயிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும், தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி, தங்கச்சியோட பையன்தான் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கசினும் அவங்க ஹஸ்பண்டு, அவங்க வந்து நியூலி மேரிடு. இப்போ தான் 6 மந்த் ஆச்சு. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நாங்கள் இருக்கிறது தடாகம்னு சொல்லியிருந்தீங்களா, அதனால வந்து பக்கத்தில் ஆனைக்கட்டிக்கு கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே நின்று கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்புறம் வர வழியிலே ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஒரு 4-4:30 கிட்டலாம் ஆயிடுச்சு. இங்கே நிறைய ரெசார்ட்டு, ஹாஸ்டலு, நிறையா ஹாஸ்டல்ஸ் நிறையா பார்த்தோம். இதுக்கு ஆனைக்கட்டி தாண்டினதுக்கப்புறமே கேரளா பார்டர் எங்களுக்கு வந்துருச்சு. அங்கங்கே நின்று கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. உண்மையாக என்னோடய கிட்ஸை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. சொன்னால் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஃபேமிலியாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா
வள்ளி கும்மி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு வள்ளி கும்மின்னு சொல்லிட்டு. அதுதான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பாப்பாவோட வாய்ஸ் வந்து கேட்குறக்கு ரொம்ப கிளியராக ஆடிபிளாக இருந்துச்சு. ரொம்ப போல்டாக பாடினாங்க. இதுவும் கொஞ்ச நேரம் பார்த்தோம். இது 3 ஹவர்ஸ் நடந்துச்சு. நாங்கள் 3 ஹவர்ஸ்லாம் இல்லை, ஒரு 1 ஹவர் கிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப சவுண்டு ஓவராக இருக்கும்போது தலைவலி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்து லைட்டாக ரசம் விட்டு வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வீட்டிலே இருந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஃபெஸ்டிவலே ஸ்டார்ட் ஆகும். இது முக்கால்வாசி ஃபெஸ்டிவல் முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் இது வந்து இந்த ஊர் பக்கம் தடாகம், அதுக்கப்புறம் தொண்டாமுத்தூர் இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இது வந்து ஒரு கம்யூனிட்டி பீப்புளோட ஏரியாவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் எங்களோட கம்யூனிட்டி பீப்புள் தான் இருப்பாங்க. நாங்கள்லாம் கன்னடம் பேசுகிறவங்க கோயம்புத்தூரில். ஸோ இதில் வந்து நிறைய குளம் இருக்கும். அந்த குளத்துலேருந்து ஒவ்வொரு குளமும் வந்து ஒரு எருது வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. அதை வந்து சாமியாக அழைச்சிட்டு வந்து கோவிலில் வந்து விடுவாங்க. அதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக அழைச்சிட்டு வருவாங்க. இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து விடிய நடக்கும். ஸோ இது வந்து நைட்டு 2:30 3 o'clock அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் வச்சுக்கோங்களேன். ஸோ மார்னிங் போல் இது வந்து எங்களோட பாட்டியோட அவங்க பீப்புள் வந்து கூட்டிகிட்டு வந்த மாடு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சும்மா கூட்டிகிட்டு வருவாங்க. அது கொஞ்சம் சீறிட்டு வரும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாமியை வச்சு பாட்டு பாடுவாங்க. இந்த மாதிரி நிறையா ஜம்மப்பெல்லாம் அடித்து டான்ஸ் ஆடி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ இந்த மாடுமே வந்து நல்லா விளையாடும். ஆக்சுவலி அது பார்க்க கொஞ்சம் பயமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதெல்லாம் நாள் ஆக இந்த மாதிரி எங்கே பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய ரிலீஜியஸ் வந்து கொஞ்ச நாள் ஆக இப்போ நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறிகிட்டே வரும். அது நமக்கே தெரியாமல் நம்ம ஸ்கிப் பண்ணி அதோட ஆரிஜின் வந்து ட்விஸ்ட் ஆகும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு குளத்து பீப்புளும் வந்து குளத்து மக்களும் வந்து ஒவ்வொரு மாடுங்களாக கூட்டிகிட்டு வருவாங்க. மொத்தம் 5 மாடு. அது 5மே வந்து ஊருக்குள்ளே பூந்து கோயிலுக்கு வரும். கோயிலுக்கு வந்து சாமிக்கு முன்னாடி இருக்கிற அந்த கம்பம் இருக்கிற இடத்துல வந்து கம்பத்தை எடுத்துருப்பாங்க. இப்போ அதை எடுத்து கொண்டு போய் ஆற்றுல விட்டுருவாங்க. ஓடுற தண்ணியில் விட்டுருவாங்க. அந்த முளைப்பறையெல்லாம் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாடை வச்சு சாமியாக போட்டு வச்சு அதுக்கு வந்து சாமியாக நினச்சி அதை வேண்டி ஊரெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மணி இருக்கும். இது வந்து ஈவினிங் 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு சில முறைகள்லாம் இருக்கும். இவங்க போய் ஒரு பீப்புளை கூப்பிடணும், அவங்கள மரியாதை பண்ணி கூப்பிடணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சீர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சு ஒன்றா ஸ்டெப்பு கடந்து வரும்போது நைட் ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இப்படி தான் டைம் போச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பார்க்கவே முடியாது. இது வந்து அம்மா ஊருங்கிறனால இதை வந்து நான் பார்க்குறேன். இது வந்து நிறைய பேத்துக்கு எதுவுமே தெரியாது தான். இன்னுமே ஒரு ஏரியா சேஞ்ச் ஆகும்போது இதெல்லாம் கிடையாது. தொண்டாமுத்தூர் தடாகம் சைடில் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஈவன் அவங்களும் வந்து மாரியம்மன் கோவில் நோம்பி சாட்டுவாங்க. பட் ஆனால் அவங்க நிறைய ஊரில் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த ஏரியாவில் மட்டும் இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு டீமாக பிடிச்சிட்டு வந்து அவங்கள வந்து பாட்டு பாடுவாங்க. அங்கே சாமியாக நினச்சி இந்த மாடில் வந்து சாமியாக நினச்சி பாட்டு பாடி கூப்பிடுவாங்க அவங்க. இப்போ மாடு வந்து இது வந்து சீறிக்கிட்டு வரும். இவங்க வந்து நல்லா ஸ்டெடியாக பிடிக்கணும். அது ரொம்ப விளையாடும், துள்ளி குதிக்கும், இழுத்துக்கிட்டு ஓடும். இவங்க பிடிக்கிறவங்களே வந்து ரொம்ப 4-5 கயிறு போட்டு பிடிச்சி கட்டுவாங்க. இந்த மாதிரி மொத்தம் 5 மாடு வந்துச்சு. இதெல்லாம் பார்க்க உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும்.
நமக்கு நைட்டு எவ்வளோ ஆல்ரெடி டயர்டு தான். ஸோ இது வந்து ஒரு 4 மணி இருக்கும், 4, 4:30 கிட்ட இருக்கும். ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஆனாலும் எல்லா மாடும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக தான் வருவாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அவங்கள வந்து அந்த மாட்டை வந்து கொஞ்சம் நேரம் இடையில இடையில அதுக்கும் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அதுவுமே விளையாண்டுட்டு வராது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் குடுகுடுன்னு ஓடும். இது வந்து எங்கள் சித்தியோட மாடு. அவங்க குல மக்கள் வந்து கூட்டிகிட்டு வர மாடு இது. இந்த மாதிரி ஒவ்வொரு குலமும் வந்து வேறு வேறு மாதிரியாக மாடும். பாட்டி ஒரு குளத்துல இருப்பாங்க. அவங்க சித்தி வந்து வெளி இதில் கொடுக்கறனால அவங்க வேறு ஒரு குளத்துல வருவாங்க. இது வந்து ஊருக்கு ஊர், கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸோ இது வந்து கோயில்கிட்ட வந்துடுச்சு. இப்போ வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து இந்த மாட்டை வந்து அந்த இந்த இடத்துல வந்து நிற்க வச்சு அது கீழே உட்காந்து சாமி கும்பிடும். சாமிக்கு நேராக வந்து உட்காந்து சாமி கும்பிடும். இங்கே ஆல்ரெடி இன்னொரு மாடு அங்கே உட்காந்துட்ருக்கு. அங்கே வந்து வச்சு அதுக்கு சில பூஜைங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சரியாக கேப்சர் பண்ண முடியல. அதுவும் அங்கே உள்ளே இருக்குது பாருங்கள். அங்கே வந்து ஊர் தலைவர், பிரசிடெண்ட்டு, அவங்க பெரிய மனுஷங்கள்லாம் அவங்க வந்து சில இதெல்லாம் பண்ணுவாங்க, முறை செய்வாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க தான் வந்து சில முறைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் தலைவர் கொண்டு வந்த மாட்டு மேலே அவங்க எல்லோரும் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த குச்சி மேலே ஏறுவாங்க. மாட்டு மேலே ஏற மாட்டாங்க. குச்சி மேலே ஏறி நின்று இந்த ஊர் நல்லா இருக்கணும், மழை பெய்யணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி நினச்சி வேண்டி எல்லாத்துக்கும் இந்த வருஷம் இப்படியெல்லாம் நடக்கணும்னு வேண்டுவாங்க. வேண்டிட்டு அவங்களோட மரியாதை கொடுத்து அவங்க இறங்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறமும் சில ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாட்டை வந்து அவங்கவுங்க ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாடு பாட்டுக்கு நார்மலாக தான் போகும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பூஜையை முடித்து சாமி ஊர்வலம் வரும். அதுக்கடுத்து மஞ்சள் நீராட்டுதல் வரும். ஊருக்குள்ளே எல்லாமே சாமி ஊர்வலம் வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் இருக்கல. நாங்கள் டைம் ஆயிடுச்சு, எனக்கும் ஒர்க் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் முடித்த உடனே வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். சிஸ்டர் அவங்க எல்லாருமே வீட்டில், அவங்க இன்னும் பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். இவ்வளோலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு இடையில அங்கங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஸோ 2 நாள் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாது. இங்கே தான் வந்து கம்பம் இருக்கும். அந்த கம்பத்தை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி படல் மாதிரி போட்டுருவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பானைக்குள்ளே அந்த பூனையும் எலியும் வந்து அடுத்து அந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமும் அது உயிரோடு இருக்கும். அதான் சாமியோட பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து யாரும் பார்க்காம வெளியில் விட்டுருவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போது இந்த மஞ்சள் நீராட்டுக்கு வந்து நான் கிளம்பி போயிட்டேன். இது வந்து சிஸ்டர் அவங்க எடுத்து அனுப்புனது. ஸோ அந்த கிளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சாமி ஊர்வலம் ஊர் ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் மஞ்சள் தண்ணி விளையாண்டுட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மறுபூஜை பண்ணி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.